மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது ஓ என் சமகால தோழர்களே என்பதில் 3, 4, 5 பாடல்களை பற்றி பார்த்தோம். நம்முடைய மூத்தோர்கள் கூறிய அறிவுரைகளை ஏட்டில் படித்து மனப்பாடம் செய்வதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. அவர்கள் கூறிய அந்த கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் பயன்படுத்த துணிந்தோம் என்றால் நம்மை எந்நாளும் துன்பம் என்பது நெருங்காது. முன்னோர் கூறிய அறிவுரைகளை வாழ்வில் கடைப்பிடித்து பல சாதனைகளை இளைய சமுதாயமானது நிகழ்த்த வேண்டும். எப்பொழுதும் பொறுமை, அடக்கம் என்ற இரு பண்புகளை மறத்தல் கூடாது. கூட்டுப்புழுக்கள் பட்டுப்பூச்சியாக மாறி மிளிர்வதைப் போல இளையோரிடத்தில் உள்ள பொறுமை, பணிவு என்ற உயர்ந்த பண்புகள் கூட்டுப்புழு போல எளிய நிலையில் இருக்கும் இளைஞனை கூட பட்டுப்பூச்சியைப் போல பல வண்ணங்களாய் உலகில் உலாவர உதவி புரியும். நம்முடைய அறிவால் வெற்றி கொள்ள முடியும். ஆனால் உணர்ச்சியால் வெற்றி என்பதை பெற இயலாது. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயை போன்றது. திரியானது எரிகின்ற தீயில் எண்ணெய் பற்றி பரவிவிடும். திரியில் எரியும் தீயானது ஒரு ஒழுங்குடன் ஒளி தருவதாக இருக்கும். அதுபோல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அறிவால் சிந்தித்து வெற்றி பெறுவதுதான் சிறந்த வழி என்பது. இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது கடைசி 3 பாடல்கள். அதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? செல்வதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு சில வினாக்கள். எதனை மனப்பாடம் செய்வதோடு நின்றுவிடக்கூடாது? முன்னோர் கூறிய அறிவுரைகளை. நமக்கு எந்நாளும் துன்பம் என்பதே நெருங்காது. எப்பொழுது? நம் முன்னோர் கூறிய கருத்துக்களை வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் பயன்படுத்த துணிந்தால் நம்ம எந்நாளும் துன்பம் என்பது நெருங்காது. இளைய சமுதாயம் எதனை நிகழ்த்த வேண்டும்? முன்னோர் கூறிய அறிவுரைகளை வாழ்வில் கடைபிடித்து பல சாதனைகளை இளைய சமுதாயம் நிகழ்த்த வேண்டும். நாம் எந்த இரு பண்புகளை மறத்தல் கூடாது? பொறுமை, அடக்கம் ஆகிய இரு பண்புகளை எப்பொழுதும் மறத்தல் கூடாது. கூட்டுப்புழுக்கள் பட்டுப்பூச்சியாக மாறி மிளிர்வதைப் போல இளையோரிடத்தில் இருக்கக்கூடிய எந்த உயர்ந்த பண்புகள் அவர்களை பட்டுப்பூச்சியைப் போல பல வண்ணங்களாய் இந்த உலகில் உலாவர உதவி புரியும். பொறுமை, பணிவு என்ற உயர்ந்த பண்புகளானது. நன்றி. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 103 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. 6வது பாடல். பழையவை எல்லாம் பழைமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம். பழையவை எல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க
இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். பழையவையெல்லாம் பழைமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். பாடல் புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் ஒரு முறை. பழையவையெல்லாம் பழைமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். புரிந்ததா? நன்றி. பழையவையெல்லாம் பழமை அல்ல. பழையவை, பழையனவற்றை பழமை என்று நாம் ஒதுக்கிவிடக்கூடாது. பழமையானது எது? பழமையானது நம்முடைய முன்னோர்கள் கூறிய பழமொழிகள், அவர்களுடைய வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய இலக்கியங்கள், அவர்கள் கூறிய நற்கருத்துகள், இவையெல்லாமே பழமையானது, இவையெல்லாம் பழையது என்று நாம் அவற்றை ஒதுக்கிவிடக்கூடாது. பண்பும் அன்பும் பழையவைதாம். பண்பும் நற்பண்புகளும் மனிதன் காட்டக்கூடிய அன்பும் பழையவைதான். பிறருக்கு உதவி செய்தல், பிறரிடத்தில் இரக்கம் கொள்ளுதல், இவையெல்லாமே நற்பண்புகள். மனிதன் மற்றவர்களிடத்தில் காட்டக்கூடிய அன்பு, பிற உயிர்களிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அன்பானது, பிற உயிர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது அதனை கண்டு இரக்கம் கொள்வதாகட்டும், அந்த உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவதாகட்டும், இவையெல்லாமே பழையவைதான். ஆதி காலத்திலிருந்தே நற்பண்புகள், அன்பு என்பவை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அவையெல்லாமே பழையவைதான். அவற்றை வேண்டாம் என்று நாம் ஒதுக்கிவிட முடியுமா? அப்படி அன்பும் பண்பும் இல்லை என்றால் இந்த மனித இனம் என்பதே இல்லாத ஒரு நிலையானது ஏற்பட்டுவிடும். மனிதன் மனிதனாக இருக்கின்றான் என்றால் அதற்கு நற்பண்புகளும் அன்பும் என்பது இருக்கின்ற காரணத்தினால்தான். அவை இல்லை என்றால் மனித இனம் என்பது இல்லாத ஒரு நிலையானது ஏற்பட்டுவிடும். பிறரிடத்தில் இரக்கம், அன்பு என்பது இல்லாது இருந்தது என்றால் எப்பொழுது பார்த்தாலும் போட்டி, பொறாமை என்பது ஏற்பட்டுவிடும். வெறுப்பு என்பது ஏற்பட்டுவிடும். பகைவர்கள் என்பவர்கள் எண்ணற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் பெரும் அழிவுதான் ஏற்பட்டுவிடும். ஆக அவற்றை பழமை என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. அதே போன்று பழையனவாக எவை இருக்கின்றதோ அவை எல்லாமே பழமை என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். அந்த ஒழுக்கங்களை நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி கடைபிடிக்கின்றோமோ, அன்பையும் பண்பையும் எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றோமோ அதை போலவே இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் என்பதும் தன்னுடைய இனத்திலும் தன்னுடைய மொழியிலும் புதுமை படைப்பதற்கு முன்வர வேண்டும். எப்படி அன்பையும் பண்பையும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வருகின்றார்களோ அதனை போல அந்த இளைய சமுதாயம் தங்களுடைய இனத்திலும், தமிழ் இனத்திலும், தங்களுடைய மொழியிலும், தங்களுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியிலும் புதுமை படைக்க முன்வர வேண்டும் என்று சொல்கின்றார் பாடலினுடைய ஆசிரியர். புரிந்ததா மாணவர்களே? பழையனவற்றை பழமை என்று ஒதுக்கிவிட வேண்டாம். நற்பண்புகளும் மனிதன் காட்டக்கூடிய அன்பும் பழமைதான். ஆனாலும்
அந்த ஒழுக்கங்களை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதனைப் போல இன்றைய இளைஞர் கூட்டம் தன்னுடைய இனத்திலும் தன்னுடைய மொழியிலும் புதுமை படைப்பதற்கு முன்வர வேண்டும் என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருள். பழையவை எல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம், இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. 7வது பாடல். அறிவியல் என்னும் வாகனம் மீதில். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பறியுள்ளே பொருத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பறியுள்ளே பொருத்துங்கள். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பறியுள்ளே பொருத்துங்கள். இதான 7வது பாடலானது. இது மனப்பாட பாடலும் கூட. மீண்டும் ஒரு முறை. அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பறியுள்ளே பொருத்துங்கள். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. அறிவியல் என்னும் வாகனம் மீதில். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆற்றல் மிகுந்ததாக இருக்கக்கூடிய அறிவியலை, பல்வேறு ஆற்றல்கள் உடையதாக இருக்கக்கூடிய அறிவியலை வாகனமாக எடுத்துக்கொண்டு, பல ஆற்றல்கள் உடையதாக இருக்கக்கூடிய அறிவியலை ஒரு வாகனமாக, சாலையில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு வாகனமாக எடுத்துக்கொண்டு அதன் மீது ஆளும் தமிழை நிறுத்துங்கள். அந்த வாகனத்தின் மீது ஆளும் தமிழை, நாடாளக்கூடிய, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய, இந்த நாட்டையே ஆளக்கூடிய தமிழ் மொழியினை அதில் நிறுத்த வேண்டும், அதில் நிலைநிறுத்த வேண்டும். எதில்? பல ஆற்றல்கள் உடையதாக இருக்கக்கூடிய அறிவியலை, பல ஆற்றல்கள் உடையதாக இருக்கக்கூடிய அறிவியலை ஒரு வாகனமாக எடுத்துக்கொண்டு அதன் மீது இந்த நாட்டையே ஆளக்கூடிய தமிழ் மொழியை நிறுத்த வேண்டும். அப்படி என்றால் பல ஆற்றல்கள் உடையதாக இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்திருக்கக்கூடிய பெயர்களை தமிழ் பெயர்களாக நிலைநிறுத்த வேண்டும். அறிவியல் சாதனங்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், அறிவியல் சம்பந்தப்பட்ட பெயர்கள், இவை அனைத்துமே தமிழ் பெயர்களாக இருக்க வேண்டும். பிற மொழிகளில் இருக்கக்கூடிய பெயர்களை தமிழ் பெயர்களாக மாற்றியமைக்க வேண்டும். அதைத்தான் சொல்கின்றார், அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் என்று. ஆற்றல் மிகுந்ததாக இருக்கக்கூடிய அறிவியலை வாகனமாக எடுத்துக்கொண்டு அதன் மீது நாடாளுகின்ற தமிழ் மொழியை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பறியுள்ளே பொருத்துங்கள். கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பறியுள்ளே பொருத்துங்கள். கரிகாலன், கரிகாலச் சோழன் எதனை கட்டினார்? கல்லணையை கட்டியிருக்கின்றார். கற்களை கொண்டே கல்லணையை கட்டி அமைத்திருக்கின்றார் கரிகாலச் சோழன். எவ்வித இயந்திரங்களும் இல்லாத காலகட்டத்தில்
கற்களை வைத்தே ஒரு அணையை கட்டியிருக்கின்றார். இன்றளவிற்கும் வலிமை மிக்கதாக இருக்கின்றது. அப்படி கரிகால சோழன் போன்ற உத்தமர்கள் கட்டியிருக்கக்கூடிய கல்லணை போன்று நமக்கு வியப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த அறிவியல் விந்தைகளை, அவர்களினுடைய பெருமைகளை எல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். கணிப்பொறியில் அவற்றை ஏற்றி வைத்து இந்த உலகின் முழுவதிலும் அவற்றை பரவச் செய்யுங்கள். கரிகாலன் போன்ற பெருமை மிக்கவர்கள் சங்க இலக்கியங்கள் 17 கீழ்க்கணக்கு நூல்கள், தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான இலக்கிய இலக்கண நூல்கள் அனைத்தையும் கணிப்பொறியில் பொருத்தி வையுங்கள். கணிப்பொறிக்குள்ளே அந்த தகவல்களை இணைத்து வையுங்கள். அப்பொழுதுதான் அதன் மூலமாக இந்த உலகம் முழுவதிலும் தமிழினுடைய பெருமையானது பரவச் செய்யும். இவ்வுலகில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று இணையத்தின் வாயிலாகத்தான் பல தகவல்களை அறிந்து கொள்கின்றார்கள். அதன் வாயிலாக நம்முடைய தமிழ் மொழியினுடைய பெருமையை பற்றியும் தமிழர்களினுடைய சிறப்புகளை பற்றியும் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். இதன் வாயிலாக நம்முடைய பெருமைகள், நம்முடைய முன்னோர்களினுடைய பெருமைகளானது இந்த உலகம் முழுவதிலும் சென்று சேரும். ஆகவே அதற்கு அவர்களினுடைய பெருமைகளை அனைத்தையுமே நீங்கள் கணிப்பொறிக்குள் பொருத்தி வையுங்கள். கணிப்பொறியில் அந்த தகவல்களை நீங்கள் உள்ளீடு செய்யுங்கள். அப்பொழுதுதான் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருப்பவர்கள் கூட அதற்குரிய தகவல்களை பதிவு செய்தாலே போதும். என்ன அவர்களுக்கு தேவை, எந்த இலக்கியம் வேண்டும், யாரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களினுடைய பெயர், அந்த இலக்கியத்தினுடைய பெயர், இவற்றை பதிவு செய்தார்களே போதும். அதனை கணிப்பொறியில் தட்டச்சு செய்தார்கள் என்றாலே போதும். அதனை பற்றிய முழு விவரங்களும் அவர்களுக்கு இணையத்தின் வாயிலாக கிடைக்கப்பெறும். ஆக அதற்காக அவர்களினுடைய பெருமைகளை, அந்நூல்களை கணிப்பொறியில் நீங்கள் உள்ளீடு செய்யுங்கள் என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? ஆற்றல் மிக்க அறிவியலை வாகனமாக எடுத்துக்கொண்டு நாடாளுகின்ற தமிழ்மொழியை அதில் நிறுத்த வேண்டும். கரிகாலச் சோழன் போன்ற உத்தமர்கள் கட்டியுள்ள கல்லணை போன்ற வியப்படையச் செய்யும் அறிவியல் விந்தைகளை கணிப்பொறியில் ஏற்றி உலகத்திற்கு பரப்புங்கள். நன்றி. 8வது பாடல். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். இதுவும் மனப்பாட பாடல்தான். ஏவும் திசையில் அம்பை போல, ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். பாடல் புரிந்ததா? மீண்டும் ஒரு முறை மனப்பாட பாடல் இதுவும். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். புரிந்ததா? நன்றி. ஏவும் திசையில் அம்பை போல, ஏவுகின்ற திசையில், நாம் எந்த திசையில் குறிபார்த்து அம்பை எய்துகின்றோமோ அந்த திசையை நோக்கி அம்பானது செல்லும். இப்போ கிழக்கு திசையை நோக்கி குறிபார்த்து நாம் அம்பை எய்துகின்றோம் என்றால் அந்த கிழக்கு திசையை நோக்கி தான் செல்லும்.
மேற்கு திசையை நோக்கி குறிபார்த்து அம்பை எய்துகின்றோம் என்றால் அந்த மேற்கு திசையை நோக்கி தான் அம்பு செல்லும். ஆக நாம் எந்த திசையில் எந்த பொருளின் மீது நாம் குறிபார்த்து அம்பை எய்துகின்றோமோ அந்த திசையை நோக்கி அந்த திசையில் இருக்கக்கூடிய பொருளின் மீது தான் அம்பு எய்தும். அதனை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். அதனை போன்று இருந்தவர்கள்தான் நாம். அடிமை வாழ்க்கையாக வாழ்ந்தோம் ஆங்கிலேயர்களிடத்தில். அவர்கள் இதனை செய் என்றால் செய்தோம், இதனை செய்யாதீர்கள் என்றால் செய்யாமல் இருந்தோம். அங்கே செல் என்றால் சென்றோம், இங்கே நில் என்றால் நின்றோம், இங்கே உறங்கு என்றால் உறங்கினோம், இதனை தின் என்றால் அதனை தின்றோம். அவர்கள் இட்ட கட்டளைகளை நாம் செய்து கொண்டே இருந்தோம். ஏனென்றால் அவர்களிடத்தில் அடிமை வாழ்க்கையாக நாம் வாழ்ந்தோம். ஏறத்தாழ 200 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் அடிமைகளாக நாம் அவர்களிடத்தில் வாழ்ந்தோம். அப்படி அடிமை வாழ்க்கை வாழ்ந்த நிலையை மாற்றி அமையுங்கள். அவ்வாறு அடிமையாய் இருந்த தமிழ் இனத்தை நீங்கள் மாற்றுங்கள். போதும். இதுவரை அந்த 200 ஆண்டுகள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்த நிலை போதும். இன்னும் ஏன் அடிமை வாழ்க்கை நாம் வாழ வேண்டும்? அன்று ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், இன்று ஆட்சியாளர்களுக்கு அடிமைகளாக இருக்கின்றோம். அப்படித்தானே? இன்று அவர்களுக்கு நாம் அடிமைகளாக இருக்கின்றோம். அப்படி அடிமையாய் இருந்த தமிழ் இனத்தை நீங்கள் மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி விண்ணில் ஏவக்கூடிய ஏவுகணை, விண்வெளிக்கு செல்லக்கூடிய ஏவுகணை, அந்த ஏவுகணையிலும் கூட தாய்மொழியாம் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். இருக்கக்கூடிய அனைத்து கோள்களுக்கும் அனுப்புங்கள். தமிழ் மொழியினுடைய புகழை பற்றி, தமிழினுடைய சிறப்புகளை பற்றி 8 திக்கும் தமிழை பரப்புங்கள். 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து திசைகளிலும் தமிழ் மொழியினுடைய புகழை நீங்கள் பரப்புங்கள். அதுதான் இந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? ஏவும் திசையில், எந்த திசையில் ஏவுகின்றோமோ அந்த திசையில் செல்லக்கூடிய அம்பை போல இருந்த அடிமை வாழ்க்கை வாழ்ந்த முறை போதும். அவ்வாறு அடிமையாக இருந்த தமிழ் இனத்தை மாற்றி அமையுங்கள். விண்ணில் செலுத்தக்கூடிய ஏவுகணையில் கூட தமிழ் மொழியின் புகழை எழுதி இருக்கக்கூடிய அனைத்து கோள்களிலும் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ என்று அனைத்து கோள்களிலும் தமிழ் மொழியினுடைய புகழை எழுதி ஏவுகணையில் அனுப்புங்கள். அப்பொழுதுதான் தமிழினுடைய புகழானது 8 திசைகளிலும், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு என்று அனைத்து திசைகளிலுமே தமிழினுடைய புகழானது பரவச் செய்யும். அப்பொழுதுதான் தமிழானது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பதாக இருக்கும் என்று சொல்கின்றார். அதுதான் இந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? ஏவும் திசையில் செல்லும் அம்பை போல அடிமை வாழ்க்கை வாழ்ந்தது போதும். அவ்வாறு அடிமையாயிருந்த தமிழினத்தை மாற்றுங்கள். ஏவக்கூடிய ஏவுகணையில் கூட தாய்மொழியாம் தமிழை எழுதி எல்லா கோள்களுக்கும் அனுப்புங்கள். 8 திக்கும் தமிழை பரப்புங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது ஓ என் சமகால தோழர்களே என்பதில் கடைசி 3 பாடல்களை பற்றி பார்த்தோம். பழையவற்றை பழமை என்று ஒதுக்கிவிட வேண்டாம். நற்பண்புகளும் மனிதன் காட்டக்கூடிய அன்பும் பழமைதான். ஆனால் அந்த ஒழுக்கங்களை நம் வாழ்வில் எப்படி கடைபிடிக்கின்றோமோ அதை போலத்தான் இன்றைய இளைஞர் கூட்டமானது தன்னுடைய இனத்திலும் தன்னுடைய மொழியிலும் புதுமை படைக்க முன்வர வேண்டும்.
ஆற்றல் மிக்க அறிவியலை வாகனமாக எடுத்துக்கொண்டு நாடாளுகின்ற தமிழ் மொழியை அதில் நிலைநிறுத்த வேண்டும். கரிகாலச் சோழன் போன்ற உத்தமர்கள் கட்டியுள்ள கல்லணை போன்ற வியப்படையச் செய்யும் அறிவியல் விந்தைகளை கணிப்பொறியில் ஏற்றி இந்த உலகத்திற்கு பரப்புங்கள். ஏவும் திசையில் செல்லும் அம்பை போல அடிமை வாழ்க்கை வாழ்ந்தது போதும். அவ்வாறு அடிமையாயிருந்த தமிழினத்தை மாற்றுங்கள். ஏவக்கூடிய ஏவுகணையில் கூட தாய்மொழியாம் தமிழை எழுதி எல்லா கோள்களுக்கும் அனுப்புங்கள். 8 திக்கும் தமிழை பரப்புங்கள் என்ற 3 பாடல்களை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டோம். ஓ என் சமகாலத் தோழர்களே என்ற கவிதையின் வாயிலாக கவிஞர் வைரமுத்து அவர்கள் பல தகவல்களை நமக்கு வழங்கினார். பூமி என்பது நமக்கு பாரமில்லை. சாதிக்க நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மண்ணில் சாதனை செய்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. கதிர்களை சுமந்து தாருங்கள். காய்ந்த நிலத்தில் கதிர்களை விளைவிப்பதைப் போல பல அறிவியல் விந்தைகளை இவ்வுலகில் நிகழ்த்துங்கள். துணிந்தால் துன்பம் என்பது வராது. முன்னோர் கூறிய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வில் அவற்றை கடைபிடித்தால் என்றும் நமக்கு துன்பம் என்பதே வராது. கூட்டுப்புழுக்கள் கோலம் கொள்ளும். பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை இழக்காதீர்கள். ஏனென்றால் கூட்டுப்புழுக்கள் பல வண்ணப் புடவைகளாய் மாறுவதைப் போல நீங்களும் இவ்வுலகில் வெற்றியை காணலாம். உணர்ச்சி தொலைந்த அறிவு. அறிவை மறந்து உணர்ச்சியால் நிலை தடுமாறி நடக்காதீர்கள். எரியும் திரியை இழந்த நெருப்பு பற்றி அவ்விடத்தை அழித்துவிடும். அதுபோலத்தான் அறிவை மறந்த உணர்ச்சி என்பது தொலைத்துவிடும் நம்மை. இனமும் மொழியும் புதிது. பழையவையெல்லாம் பழமை அல்ல. பண்பும் மண்பும் பழையவைதான். இனத்தையும் மொழியையும் பழமை மாறாமல் புதுமையாய் மாற்ற இளைஞர் கூட்டம் கற்றுக்கொள். ஆளும் தமிழை நிறுத்துங்கள். அறிவியல் என்னும் வாகனத்தில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் கட்டிய கல்லணை போன்ற தமிழர்களின் பெருமைகளை கணினி பொறியினுள் பொருத்தி இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்துங்கள். ஏவுகணையில் தமிழ். ஏவும் அம்பு போல அடிமை கூட்டங்களாய் இருக்காதீர்கள். அவ்வாறு இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையில் கூட தமிழை எழுதி வைத்து எல்லா கோள்களிலும் ஏவி தமிழை பரப்புங்கள். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 103 மற்றும் 104. 103இல் ஓ என் சமகால தோழர்களே என்று ஆரம்பித்து பக்கமே 104இல் நூல்வெளி இலக்கியங்களில் அறிவியல் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 103இல் மனப்பாட பாடல்கள் 2 பாடல்களும். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்ற 2 பாடல்கள் தான் வீட்டுப்பாடம். 2 பாடல்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். எழுதுவது ஒருமுறை, படிப்பது பலமுறை. தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களுடைய வாசிப்பு பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.